தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. அதிமுக கூட்டணியில் தேமுதிக தொடருமா என்பது குறித்து கடலூரில் அடுத்த ஆண்டு ஜனவரி 9ஆம் தேதி நடைபெறும் மாநாட்டில் அறிவிக்கப்படும் என்று பிரேமலதா தெரிவித்தார். சென்னையில் உள்ள கட்சி அலுவலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் 2026இல் தேமுதிகவிற்கு ராஜ்யசபா சீட் ஒதுக்கப்படும் என அறிவித்து அதிமுக தனது கடமையை செய்துள்ளதாக தெரிவித்தார். ராஜ்யசபா சீட் தருவதாக அதிமுக எழுத்துப்பூர்வமாக கொடுத்திருந்ததாக தெரிவித்த பிரேமலதா, அதிமுகவின் அறிவிப்பு தேர்தலை ஒட்டி அமைந்திருப்பது போல் கூட்டணி குறித்த எங்களின் முடிவும் தேர்தலை ஒட்டியே இருக்கும் என்றும் தெரிவித்தார். இது நாங்கள் அன்னைக்கு 2024 பாராளுமன்ற தேர்தலின் போதே அனைத்து பேருமே பேசின விஷயம் இதுதான். எழுதி தரப்பட்டதும் உண்மைதான். ஆனால் அதில் வருஷம் நோட் பண்ணல. அப்போ நாங்கள் கேட்டோம் வருடம் எழுதி தரணும்னு. அப்போ அண்ணன் சொன்னார், அது வருடம் நோட் பண்ணி தர்றது வழக்கம் இல்லைம்மா, உறுதியாக உங்களுக்கு தருகிறோம் அப்படின்னு சொன்னார். அது 26ன்றதை இப்போ அறிவிச்சிருக்காங்க. அதனால் தேசிய முற்போக்கு திராவிட கழகமுமே இங்கு நடக்கின்ற அனைத்து நகர்வுகளையுமே தேர்தலை ஒட்டிய அரசியல் நிகழ்வாக தான் நான் பார்க்குறேன். அதனால் தேமுதிகவுமே 2026 ஜனவரி மாதம் 9ஆம் தேதி கடலூர் மாவட்டத்தில் எங்களுடைய நிலைப்பாடு, கூட்டணி எல்லாமே நாங்கள் அறிவிப்போம் என்று நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கோம். இன்னும் 2-3 நாட்களில் 230. தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.